ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் சிவகார்த்திகேயனை பத்தி தான் பேச போறோம். எஸ், சிவகார்த்திகேயனை பத்தி சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம தன்னோட சொந்த முயற்சியினால கடின உழைப்புனால முன்னுக்கு வந்த ஒரு மாபெரும் நடிகர் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர் ஒரு முன்னோடியா இருக்காரு. அவரை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் மீடியாலையும் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளேயும் வந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா வாழ்ந்துகிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். ஒரு பெரிய விஷயம் இது. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல திறமைகள் இருக்கு, வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு இருக்கு ஆனா திறமை இல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் எல்லாத்தையும் சரியா நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டா இருந்தாரு. சோ வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் நான் சிவகார்த்திகேயன் மாதிரி வரணும் அப்படின்ட்டு தான் வராங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு திறமையான நடிகர் அப்படின்னே சொல்லலாம். மக்கள் மனதுல நீங்காத ஒரு இடம் பிடிச்ச நடிகர் அப்படின்னாலும் அது சிவகார்த்திகேயன் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே விஜய்க்கு அஜித்துக்கெல்லாம் தான் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் விஜயே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு, கிட்ஸ் எல்லாத்தையும் சிவகார்த்திகேயன் பிடிச்சிட்டாரு, குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் சிவகார்த்திகேயன் கவர் பண்ணிட்டாரு. சோ இன்னைக்கு போயிட்டு எந்த குழந்தைகள் கிட்ட எந்த நடிகர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க சொல்றது மேபி சிவகார்த்திகேயனா இருக்கலாம். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா எஸ்கே அண்ணா எஸ்கே அண்ணான்னு ரொம்ப செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி நாம விஜய் அவர்களை தான் அண்ணா அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா இப்போ எஸ்கே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஆல்ரெடி சினிமால அப்படி ஒரு பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு, விஜயோட இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி. மேபி அந்த பேரையும் அவர் வாங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்ப இதெல்லாம் இருக்கட்டும். சிவகார்த்திகேயனோட படங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொன்றுமே ரொம்பவே யூனிக்கா இருக்கும். காமெடி ஓரியன்டா இருக்கும், நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும் அவரோட ஸ்டோரிஸ். ரொம்ப செலக்ட் பண்ணி அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அவரோட நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இறங்கி ரொம்ப ஒரு இன்வால்மெண்டோட நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்காது. ரொம்ப கேஷுவலா நடிக்கிறது தான் அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாவே அமைஞ்சது. அதே மாதிரி தான் விஜய் சேதுபதிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருமே ரொம்ப கேஷுவலா ஒரு நார்மல் ஸ்லாங்ல நம்ம எப்படி பேசுவோம், நார்மலா நம்ம எப்படி நடப்போம், எப்படி நம்ம கிண்டல் பண்ணுவோம், இதே தான் அவர் ஆக்டிங்ல பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலேயே ஒரு நல்ல பேர் வந்தது. அதே மாதிரி சிவகார்த்திகேயனும் ரொம்ப கேஷுவலான ஒரு ஸ்பீக்கிங், ஒரு கேஷுவலான ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மக்கள் கிட்ட இவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆக முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடைசியா அவரோட படம் அமரன் 2024 ரிலீஸ் ஆகி 300 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவகார்த்திகேயனுக்கும் சரி சாய் பல்லவிக்கும் சரி அந்த படம் ஒரு பெரிய பிரேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சாய் பல்லவிக்கு பாலிவுட்ல நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கும் பாக்குறப்போ தமிழ்ல இன்னும் 2-3 படங்கள் தொடர்ந்து அவர் கமிட் ஆயிருந்தாரு. இருந்தாலும் அமரனுக்கும் இப்ப வரப்போற மதராசிக்கும் நடுவுல நிறைய கேப் விட்டுட்டாரு. ஏன் அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்ணணும், கரெக்டான ஒரு நேரம் வரணும், முக்கியமா டைரக்டர் ரொம்ப கரெக்டா அமையணும் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாமே ஒன்னா வரும்போது படம் பண்ணலாம் அப்படின்றதுதான் இவ்வளோ கேப். ஸோ இப்போ படம் எல்லாம் பண்ணி முடிச்சு மதராசி அப்படிங்கிற ஒரு படம் செப்டம்பர் 5 இன்னும் 1-2 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நாம எப்பவுமே அந்த படத்தை பத்தி பேசுவோம். சோ மேக்சிமம் எல்லாருமே சொல்லக்கூடியது, எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்ல அந்த படத்தோட வசூல் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனோட தான் இப்ப நான் வந்திருக்கேன். பொதுவா விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், கமல் படம் இவங்கள மாதிரி படங்களுக்கு தான் ப்ரீ புக்கிங் ஃபுல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படத்துக்கும் இப்ப ஃபுல்லா ஆயிடும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோ ரீசெண்டா கூலி படம் ப்ரீ புக்கிங்லயே 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கரெக்டாவே கொடுத்திருக்கோம். அந்த வகையில பாக்குறப்போ இவங்கள மாதிரி படங்களுக்கு தான் ப்ரீ புக்கிங்க்கு எல்லாருமே அடிச்சு புடிச்சு எல்லாம் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நேர்ல ஓடி போய் அடிச்சு புடிச்சு டிக்கெட்டை வாங்குவாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஏன் எந்த ஒரு ஆரவாரமும் இல்ல, ஏன் எந்த ஒரு ப்ரீ புக்கிங்குமே பெரிய அளவுல காட்டல, பாக்ஸ் ஆபீஸ்ல எதுவுமே காட்டல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புக் மை ஷோவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப எம்டியா இருக்கு. சோ மேபி இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கிறதுனால அவங்களோட ரசிகர்கள்லாம் வெயிட் பண்றாங்களா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டே படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்து உள்ள போலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்றாங்களான்னு தெரியல. பட் ப்ரீ புக்கிங்ல இப்ப வரைக்கும் மதராசி படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ இந்த படம் எவ்வளவு அளவுக்கு வசூல் வரும், அதாவது ஆஃப்டர் ரிலீஸ் எவ்வளவு வசூல் வரும், நல்லா போகுமா போகாதா. சோ இந்த மாதிரி பல கேள்விகள் படக்குழுக்குள்ள எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே செப்டம்பர் 5 அன்னைக்கு தான் பாலாவுடைய காந்தி கண்ணாடி படமும் ரிலீஸ் ஆகுது. மேபி பாலா வந்து கிட்டத்தட்ட 1 and 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா பயங்கரமா சோசியல் ஒர்க்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தேடி தேடி போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரு ஒரு படம் பண்ணும்போது அதை போயிட்டு எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய திசையும் பாலா சைடு திரும்பிடுச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அப்போ 2 பேருக்குமே போட்டிகள் வருமா அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. பட் பாலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு எப்பவுமே நான் அவர் கூட போட்டி போட மாட்டேன், போடுற அளவுக்கு நான் அவ்வளவு தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு பெருமிதமான ஒரு பதில சொல்லியிருக்காரு பாலா. பட் சிவகார்த்திகேயன் எது எப்படி போனாலும் எனக்குன்னு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா அவங்க வந்து என்னை கைவிட மாட்டாங்க, என் படங்களை ஃபேமிலியோட வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, மேபி 1 டேக்கு அப்புறம் எல்லாரும் ரிவ்யூ பார்த்துட்டு வர்றதுக்காக கூட வெயிட் பண்ணுவாங்க, பட் அந்த ரிவ்யூ 100% ரொம்பவே வர்த்தபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரீ புக்கிங் வரல அப்படின்றதுக்காக யாரும் கவலைப்பட வேணாம், இதை வச்சு எந்த ஒரு காசிப்பும் யாரும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட குரூப்பே எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு வசூல் வரும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னா, லாஸ்டா அவர் நடிச்ச படமே 300 கோடி வசூலாச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி அதே மாதிரி ஒரு 600 கோடி வசூலாச்சு. அடுத்து கூலி படம், அதுவும் பெரிய அளவுல ஹிட் ஆகி 500 கோடிகளை தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்குமே ரொம்ப வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அதிகப்படியான வசூல்கள்ல சிவகார்த்திகேயன் படம் இடம்பெறுமா இந்த வருஷத்துல 2025ல சிவகார்த்திகேயன் படம் அதிக வசூல்ல இடம்பெறுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி பெரிய அளவுல இருக்கு. இதுக்கான எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் கிட்டையும் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நாளுக்கு நாள் சினிமாவுல பல விஷயங்கள், பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ கிட்டத்தட்ட நடிகர்களுக்குள்ளவே காம்படிஷன் வரா மாதிரி படங்களுக்குள்ள காம்படிஷன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ எல்லாருமே இப்ப ஹீரோவா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றது? சிவகார்த்திகேயனும் அதே பாலா இப்ப எப்படி வந்திருக்காரோ இன்னும் அதை விட பல மடங்கு அடித்தளத்துல இருந்துதான் சிவகார்த்திகேயன் முன்னேறி வந்திருக்காரு. கண்டிப்பா அவருக்கும் சப்போர்ட் பண்ணணும், இவருக்கும் சப்போர்ட் பண்ணணும். மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம மேபி முழிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 5 வந்து ஃப்ரைடே. சோ அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, மிலாடி நபி. அடுத்தது சாட்டர்டே, சண்டே ஆஸ் யூஷுவல் வந்து லீவ் டேஸ் தான். சோ இந்த 3 நாள் தொடர்ந்து லீவ் இருக்கிறதுனால எல்லாருமே ஃபேமிலியோட வெளியில போகணும்னு பிளான் பண்ணுவாங்க. அது மேக்சிமம் இந்த படங்களா இருக்கலாம். அதனால படம் மேபி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரீ புக்கிங்க வச்சு நம்ம எதுவும் கணக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சைலண்டா இருக்காங்க. சோ மதராசி படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீ புக்கிங்ல கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா தான் இருக்கு. பட் காந்தி கண்ணாடிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய ஆதரவு அந்த காந்தி கண்ணாடி படத்துக்கும் பாலாக்கும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 பேரோட படத்துல எது வந்து அதிகமா போக போகுது, மக்கள் யாருக்கு அதிகமான ஒரு ஆதரவை கொடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பாலாவோட படம் பார்க்க போறீங்களா, எஸ்கேவோட படம் பார்க்க போறீங்களா அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.